யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஸோ இன்னைக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. ஸோ ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்வி. அந்த கேள்விக்கு வந்து நம்ம ஐயா காலஞானம் கோவர்தன் ஐயா அவர்கள்கிட்ட நம்ம விடை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம்மா. விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். கேளுமா, உன்னுடைய கேள்வி என்ன? சரிங்க ஐயா, நல்லதுங்க ஐயா. ஆக்சுவலி வந்து லாஸ்ட் எபிசோடில் சொல்லியிருப்பீங்க ஐயா, இது மாதிரி வந்து மேஷம்னா வந்து இந்த லக்னம் இந்த வீடு அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பீங்க. ஸோ ஒரு ராசிக்கு அதாவது இந்த மாதிரி நிறுவனங்கள் தான் இருக்கா, இல்லை இது இல்லாமல் இன்னும் ஒரு சில நிறுவனங்களும் இருக்குங்களா ஐயா? அதாவது வேறு சில நிறுவனங்கள் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். முதல்ல இது ஒரு நிறுவனம்னு ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. அதாவது நான் போன எபிசோடில் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, மேஷம் செவ்வாயின் வீடு, அது சர வீடு. அந்த செவ்வாய் சர வீட்டில் இருந்தால் இந்த குணம், உபய வீட்டில் இருந்தால் இந்த குணம், ஒரு 3 குணங்களே உன்கிட்ட சொன்னேன். அன்பர்கள்ட்டையும் சொன்னேன், அவங்களும் பார்த்துருப்பாங்க. பார்த்து ஒரு முடிவோடு தான் இருப்பாங்க. அந்த முடிவை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. இப்போது இதே மாதிரி வேறு சில நிறுவனங்கள் இருக்கா? ஏன்னா ஆரம்பத்தில் இங்கே எழுப்பப்பட்ட ஒரு கேள்வி என்ன, ஜோதிடம் உண்மையா பொய்யா, அதற்குண்டான ஆதாரத்தை கொடு. இதுதான். இந்த ஒன்று மட்டும் போதாது தான். எனக்கே தெரியும் இது போதாது தான். இதற்கு மேலும் இருக்கா நிறுவனம், ஆதாரம் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பு, உன்னுடைய கேள்வி. இருக்கு இருக்கு. இப்போ மேனாட்டார் டிகிரின்னு சொல்லுவாங்க, நாம் பாகை என்று சொல்வோம். இப்போ சந்திரன் மனசுக்காரகன், நாம் வகுத்து வைத்திருக்கின்றோம். செவ்வாய் வீரம் வீரியம் கோபம், போருக்கு அவன்தான். சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் இடைவெளி எத்தனை பாகை பார்க்க வேண்டும். இதில் நல்ல பாகை கெட்ட பாகை இருக்கிறது. கெட்ட பாகை என்ன? 45 வித்தியாசம், 90, 150, 180, இவையெல்லாம் கெட்ட பாகைகள். எந்த ஒரு மனுஷிக்கும் எந்த ஒரு மனிதருக்கும், ஆணாயினும் பெண்ணாயினும் யாராயிருந்தாலும், சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் உள்ள இடைவெளி 90 டிகிரியாக இருந்தால் 100க்கு 100 கோபக்காரர்கள், டென்ஷன் மிகுந்தவர்கள். ஏதேனும் கோபம் வந்தால் தாங்க மாட்டார்கள். 150 வந்தால் விவாத பிரியர்கள், கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது விவாதம் பண்ணுறது தான். 180 என்று சொன்னால் சொன்னதையே சொல்லி கொண்டிருப்பார்கள். அலுப்பின்றி அடுத்தவர்களுக்கு தான் அலுப்பு ஏற்படும். இந்த குணம் மாறவே மாறாது. இதேபோல் குருவும் புதனும் நல்ல பாகை என்பது என்ன? இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 30 பாகை நல்ல பாகை, 60 பாகை அருமையான பாகை, 120 பாகை மிக மிக நல்ல பாகை. இந்த பாகைகளில் இருந்தால் இனிய உளவாக இன்னாத கூறல் என்றானே வள்ளுவன், அதுபோல் பேசுவார்கள், இனிமையாக பேசுவார்கள். அவர்களது பேச்சை கேட்க வேண்டும் என்ற ஆவல் நமக்கு ஏற்படும். சரி, இந்த இருவருக்கும் பாகை 45, 90, 150 என்று வந்தால் விதண்டாவாதிகள். அவரிடம் பேசவே நமக்கு பிடிக்காது. அவர்கள் தங்கள் கருத்தைத்தான் உயர்வான கருத்து என்று வாதாடுவார்கள். இந்த குணம் மாறவே மாறாது. சூரியனும் சந்திரனும் ஒருங்கிணைந்து டிகிரி மிக மிக நெருங்கி 5 பாகைக்குள் இருந்தால் அன்னாருக்கு நரம்பு வியாதி வரும். இதேபோல் புதனும் கேதுவும் ஒருங்கிணைந்தால், பாகை மிக மிக குறைவாக இருந்தால் தோல் சம்பந்தமான உபாதைகள் உண்டாகும். இவையெல்லாம் சாஸ்திரம் சொல்லுகின்றன. இதுவரை இந்த கணக்கை நான் பரீட்சித்து பார்க்கையில் 100க்கு 90% சரியாக இருக்கிறதே.
எத்தனை ஆண்டுகள்? ஓராண்டு ஈராண்டு அல்ல, 40-50 ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்து கொண்டே வருகிறேன். இன்னும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். இந்த உண்மையை அனுதினமும் நான் பார்க்கிறேன். இப்போது சொல்லுங்கள், இவைகளையெல்லாம் பார்த்த எனக்கு ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்குமா இருக்காதா? நம்பிக்கை இருக்கிறது. எந்த அளவுக்கு? உயிரென நினைக்கின்ற அளவுக்கு இருக்கிறது. ஏம்மா, நீ கேட்ட நிறுவனம் இன்னும் தேவைப்பட்டால் பல நிறுவனங்களை அடுத்தடுத்து தர நான் காத்திருக்கிறேன். ஐயா, இன்னொரு கேள்வி இருக்குங்க ஐயா. கேளுமா. நீங்கள் வந்து இப்போது, அதாவது எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியுங்க ஐயா. அதாவது தெரிஞ்ச வகையில் என்னென்னா, இப்போது நிறைய கட்டம்னு சொல்லுவாங்க, நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் டிகிரின்னு ஒன்று புதுசாக ஒன்று சொல்கிறீங்க இல்லையா, அது எப்படி? அது அப்போத்துலேருந்தே இருக்கா இல்லை இப்போ தான் வந்திருக்கு? இல்லைம்மா, இது வந்து இந்த ஜோதிடம் உருவான காலத்திலேருந்தே இருக்குது. ஜோதிடம் உருவான காலத்திலேருந்தே இருக்குது. ஆனால் இப்போது நம்மிடம் இருந்து சென்ற அந்த கலையின் நுணுக்கத்தை ஆழ்ந்து ஆராய்ந்து மேல்நாட்டார் தெளிவான விளக்கமாக டிகிரி என்ற கணக்கை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஒரு உண்மை சம்பவம். கென்னடி சுடப்பட்டு இறந்தார். அவர் இறப்பதற்கு முன்பு ஒரு ஜோதிடர் பத்திரிகையில் எழுதியிருந்தார். அமெரிக்க பத்திரிகையில் எழுதியிருந்தார். என்ன எழுதியிருந்தார்? கென்னடி வந்து கன்னியா லக்னம், புதன். அந்த புதனும் சனியும் 90 டிகிரியில் சந்திக்கின்றன இந்த நாள், இந்த வாரத்தில், இந்த நாளில். அதுவும் இது சர வீடு. சரம் என்றால் துரிதம், பிரயாணம். அவர் இந்த நேரத்தில் அங்கே செல்ல வேண்டாம், காரிலே பயணம் இதுபோல் வேண்டாம், உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் என்று எழுதியிருந்தார். இது நடந்தது. ஆக அதற்கு பிறகுதான் இந்த டிகிரிக்கு மதிப்பே உண்டானது. உண்மையில் அதுவரை அவ்வளோ இல்லை. ஆக இதனுடைய உண்மையை உலகு உணர்ந்தது. நம்மிடம் இருந்ததா? இருந்தது. ஆதாரம் காட்டுகிறேன், சொல்லுகிறேன். 10 பொருத்தம் பார்ப்போம். அதில் தினப்பொருத்தம் முதலில் பார்ப்போம். அதில் என்ன வரும்? 12ஆம் நட்சத்திரத்தில் முதல் பாதம், 14ஆம் நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம், 16ஆம் நட்சத்திரத்தில் 3ஆம் பாதம் கொடிது, வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றும் 7வது நட்சத்திரம் தவறு என்று சொல்லுகிறது, கொடிது என்று சொல்லுகிறது. அனைத்து ஜோதிடர்களும் அறிவார்கள், படித்திருப்பார்கள். ஆகவே பொய் சொல்லி எல்லாம் தப்ப முடியாது, பொய் சொல்லவும் முடியாது, கூடாது. அஸ்வினி 1ஆம் பாதம் என்று சொன்னால் புனர்பூசம் 7ஆம் பாதம், புனர்பூசம் 7வது நட்சத்திரம். பாகை என்ன? 90 பாகை, கெட்ட பாகை. அஸ்வினி 1ஆம் பாதம், உத்திரம் 1, 150 பாகை. இந்த 150 கெட்ட பாகை. அதேபோல் 16வது நட்சத்திரம் 180வது பாகை. இதுவும் அதுவும் ஒன்றுதான். அப்படி என்றால் நாம் ஏன் இதை பெரிதுபடுத்தி சொல்லவில்லை? நம்மிடம் இருந்துதான் தோன்றியது இந்த கலை என்று சொல்லுகின்றீர்கள். இதுவும் இருந்தது நமது பழக்கத்தில் என்றும் சொல்லுகின்றீர்கள். ஏன் பெரிதாக வெளிவரவில்லை, பெரிதுபடுத்தவில்லை? கேட்கலாம், நினைக்கலாம். அன்பர்களே, அந்த காலத்தில் நமக்கு இருந்த விஷயங்கள், எதிர்பார்ப்புகள் மிக மிக குறைவு. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அறுவடைக்கு காத்திருந்து அந்த அறுவடையில் வரும் காசை வைத்து செய்யக்கூடிய சுபச்செலவு மட்டும்தான் நமக்கு இருந்தது. ஒரு ஃப்ரிட்ஜ் இல்லை, ஒரு கிரைண்டர் இல்லை, கார் இல்லை, பெரிய பெரிய வசதிகள் எல்லாம் அப்பொழுது இல்லை நமக்கு. எனவே எதிர்பார்ப்பும் அதிகமாக இல்லை. எனவே இந்த முக்கியமான நுணுக்கங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நாம் தரவில்லை. இதுதான் உண்மை. ஆனால் காலம் இப்போது கண்டிப்பாக முக்கியத்துவத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறோம். நம்மிடம் இருந்தது, நம்மிடம் தோன்றியது,
நம்மால் அத்துணை தூரம் முக்கியத்துவம் கொடுக்க முடியாமல் போனது இந்த விஷயம். ஏம்மா, நிறுவனங்கள் இன்னும் நிறையா இருக்குது. அதையெல்லாம் அப்படியே சொன்னால் அதில் பலருக்கு புரியாமலும் போகலாம். இப்போது சமீபத்தில் ஒரு உயர் பதவி, அரசில் உயர் பதவி, அம்பாஸ்டர் ரேங்க், அவருடைய ஜாதகத்தை நான் பார்க்க நேர்ந்தது. அவர் தன்னை பற்றி சொல்லிவிட்டார், அரசு பதவி. ஆனால் அவருடைய ஜாதகத்திலே அரசு பதவிக்கே காட்டவில்லை. நாம் அறிந்திருக்கின்றோம் சில சூத்திரங்களை. சர வீடுகளில் இருக்க வேண்டும், 10 குடைவன் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி என்றெல்லாம் நாம் படித்திருக்கின்றோம், ஒரு லிஸ்ட்டு வைத்திருக்கிறோம். அதில் எதுவுமே அடங்கவில்லை. ஒரு குழப்பம். உங்களுக்கு உண்மை தெரிவதற்காக சொல்கிறேன், ஒரு குழப்பம். அவர் பொய் சொல்லவில்லை. அவருடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் கொடுத்து விட்டார். நான் தான் ஜாதகம் போட்டேன். ஒரே குழப்பம். 3 நாட்களாக அதை திரும்ப 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 பார்த்து கொண்டே இருக்கின்றேன். கடைசியில் தெரிந்தது, அவர் விருட்சக லக்கணம், செவ்வாய் சிம்மத்தில் இருக்கிறான். அங்கே ஒரு கணக்கெல்லாம் போட வேண்டும். அவன் ஏறிய நட்சத்திரம், அப்புறம் சிம்மத்தில் இருக்கின்ற அந்த பாகை முனையின் நட்சத்திரம், இதையெல்லாம் பார்க்க வேண்டும். எதிலும் அடங்கவில்லை. கடைசியில் தெரிந்தது, மேஷத்தில் குரு 2-5 கூடையவன் 5ஆம் பார்வையாக பார்க்கிறான் அந்த தொழில் ஸ்தானம் சிம்மத்தை. சர வீட்டிலிருந்து பார்க்கிறான். எனவே அரசு வேலை. இந்த உண்மை 3 நாட்கள் தீவிர ஆராய்ச்சிக்கு பின் என்னால் காணப்பட்டது. இதுபோல் இன்னும் எத்தனையோ யார் கண்டது? இருக்கிறது, நிரம்ப இருக்கிறது. நாம் ஓரளவு முன்னேறி கொண்டு வருகிறோம் என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை வைத்து அந்த பெரும் உண்மையில் உண்மை இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவிக்க முடியும். எப்படி முடியும்? நீங்கள் கேட்கலாம். அதற்கும் ஒரு வழி இருக்கிறது, அதை பிறகு சொல்கிறேன். ஏம்மா, இப்போ நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். இது அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சதோ இல்லையோ, ஆனால் இதையே மீண்டும் மீண்டும் பார்த்தால் அல்லது இதை அறிந்தவர்கள் இவரிடம் எடுத்து சொன்னால் அப்போது புரிய வரும். இந்த அளவுக்குத்தான் என்னாலும் சொல்ல முடியும், இதற்கு மேலும் சொல்ல முடியாது. நீங்கள் புரிந்து கொள்ள முயலுங்கள், தயவு செய்து. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. அதாவது ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க, நேயர்களுக்கு புரிகிற மாதிரி. ஸோ நேயர்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறோம். ஸோ இதே உங்களுக்கு நிறைய கேள்விகள் எழுப்பும். இந்த வீடியோ நீங்கள் 1 முறைக்கு 2 முறை நீங்கள் பாரும்போது கண்டிப்பாக இதிலே உங்களுக்கான விடைகள் இருக்கும். அப்போது உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த கேள்விகளை தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஐயா நிச்சயமாக அதுக்கும் பதில் கொடுப்பாரு. ஸோ இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான கேள்வியோடு அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் நேயர்களே. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் விதியே மதியாக்கும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகளை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஐயா அதுக்கான விடைகள் தாராளமாக சொல்லுவார். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.